இவ்வளவு பெரிய கோவில், முதல்ல நீங்க சொல்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தடே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவ்வளவு ஒரு ஒண்ணு கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆமா. ரெண்டாவது, அதுல அந்த கமிட்டியை உருவாக்குறதுக்கான சட்ட விதிகள் இருக்கு. அதன்படி இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, சரி பியூட்டிஃபுல், இப்ப இவ்வளவு பெரிய கோவில் நடத்துறதுக்கு பணம் வேணுமே. அதுதான் நான் கேட்க வந்து நீங்களும் அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சீங்க. சொல்லுங்க. கோவில் என்ன நம்பிக்கை என்றால் அது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல. இப்போ பழனியோ திருப்பதியோ நீங்க ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு நீங்க அங்க போயிட்டு அங்க போய் உண்டியல் காணிக்கையை செலுத்துவாங்க. இதுதான் வந்து இந்து மத பொதுவாக நம்பிக்கை, பிரார்த்தனை ஸ்தலம் என்று சொல்வார்கள். ஆனால் சிதம்பரம் பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல, முக்தி ஸ்தலம். இங்க போய் என்ன வேண்டோம்னா பிறவாவரம் வேண்டும் என்றுதான் நாம் கேட்கிறோம். பிறவாவரம் கேட்டுட்டு நான் போய் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்து உண்டியலில் போய் காணிக்க செலுத்த முடியும்? இது வந்து ஒரு பேசிக்காக நான் பாமரர்கள் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற ஆன்மீக தத்துவத்தெல்லாம் வந்து பெரிய பெரிய பெரியவர்கள் ஆன்மீகத்தில் நல்லா விளக்குவாங்க. ஆனால் எனக்கு புரிந்தவரை நான் சொல்வது என்னன்னா, ஒரு பிறவாவரம் தான் அங்கே வந்து நடராஜர் அருள்றார். அதனால எஃபெக்டிவா நீங்க அங்கே போய் காசே போடக்கூடாது. ஆமாம், காசே போடக்கூடாது.